ஹாய் கைஸ். இன்றைக்கி எங்கள் அம்மா காட்டன் சாரீ கட்டிட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து யாரோ கேட்டிருக்காங்க போல், நீங்கள் டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் ஒரு 2 3 சாரீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த பழக்கன்றது வந்து எங்கள் அம்மா வேறு ஒருத்தவங்களை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு காட்டன் சாரீ நல்லா செட் ஆனதுனால அவங்க இப்போ நிறைய காட்டன் சாரீஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பார்க்க டீச்சர் மாதிரி தான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாண்டா, நானும் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இன்னத்துக்கு டீச்சர் ஆயிருந்திருப்பேன். ஆனால் எங்களுக்கு படிப்பை பற்றி சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு யாரும் பெருசாக சொன்னதும் இல்லை. எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதனால நாங்கள் சரியாக படிக்கல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து தோணுச்சு, ஒழுங்காக படிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு படிப்பு மட்டும் ஒழுங்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பூ விற்கிற ஆண்டி வந்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுனால ரொம்ப நேரமாக உட்காந்து பூ கட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. என்னடா தலை கூட வரல, பசங்க வந்ததுனால சுத்தமாக டைமே இல்லையா, நல்லா எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சே ஆமாம்ல, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரின்னு கடகடன் கொண்டையெல்லாம் கழட்டிட்டு போயிட்டு தலை வரணும். ஓகே, இனிமேட்லேருந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்.